ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க நம்ம லாஃபில் புதுசாக நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு 4 செட்டு பேர்டு எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தவுடால்னு சொல்லுவோம், சாதா புறான்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இதோட ஐஸ் லைனில் நான் காமிக்கிறேன். இது நம்ம புதுசாக எடுத்து வந்தது ப்ரீட் பண்ணுறதுக்காக. நம்ம எதுவும் சேல் பண்ணல. இதோட ஐஸ் லைனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஃபீமேலோட ஐஸ் லைன் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நல்ல குவாலிட்டியாக எடுத்துருக்கேன். கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். நான் ஒரு ஆளாக தான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். பாருங்கள், க்ரீன் ரிங் நல்லா தெரியும். பாருங்கள், க்ரீன் ரிங் எவ்வளோ நீட்டாக தெரியுதுன்னு பாருங்கள். மெயிலுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் காமிக்கிறேங்க. பாருங்கள், இது மேல் பேர்டு. இது ஒரு ஐசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது க்ரீன் ரிங் அதுக்கு அதிகமாக இருக்குது, அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அடுத்த பேர்டு காமிக்கிறேன் இதுங்க. அடுத்தது கீழே ஒரு மேல் காசினி மேல் மட்டும் இருக்குது பாருங்கள். இதான் அந்த காசினி மெயிலு. ஒரு ஐசைன் காமிக்கிறேன் இருங்க. பாருங்கள், இந்த ஒரு ஐசைன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா பிரிஞ்சு கண் அப்படியே டாட் மாதிரி தான் தெரியுது. அதை சுற்றி ரிங்கும் நல்லா பக்காவாக தெரியுது. பாருங்கள், ரிங்கு கிளியராக தெரியும். நாங்கள் அடுத்த பேர்டு செட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது நாங்கள் வெல்ரக்கன்னு சொல்லுவோம் இந்த பேர்டு. இது வந்து தூமா லைனில் வந்துருக்கு பாருங்கள். நான் இதோட கண்ணை காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா சுருங்கும் வெயிலுக்கு. இதோட சைனை பாருங்கள். ஒரே நிமிஷம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெயிலுக்கு நல்லா விரிஞ்சும் சுருங்கி நல்லா நீட்டாக காமிக்கிது பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. இப்போ நம்ம மேலோட இது பார்க்கலாம். இது வந்து கருவிலி மாதிரி கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது இதோட ரிங்கு, ஐ ரிங்கு. பாருங்கள், நான் காமிக்கிறேங்க, வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட்டாகும் வீடியோ, பொறுமையாக வந்து கடைசி வரையும் பாருங்கள். பாருங்கள், இது கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும், ஆனால் நல்ல கண்ணிலேருந்து உடஞ்சி வந்திருக்கு. அடுத்த செட்டு எடுத்து நம்ம ஓட்டி காமிக்கிறேன். இப்போ அடுத்த செட்டு பாருங்கள். இது ஒரு ரெண்டுமே பழைய லைனுன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தனால தான் பேர்டு எடுத்து வந்திருக்கேன். இது ஒரு ஐசைன் பாருங்கள் எந்த அளவுக்கு தொகுதி கண்ணுங்க நல்லா தெரியுது. இது வந்து மெயிலு, நல்ல லைனேஜுன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கண்ணு பிடிச்சிருக்கனால நான் எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள். இது ஃபீமேலு பாருங்கள். மேலோட ஃபீமேல் நல்லாயிருக்கும். நல்ல பளிச்சுன்னு கண், தொகுதி கண். ரிங்கு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். எல்லோரும் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.